ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. புத்தாண்டு பலன்கள். அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2024 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். வள்ளலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் எனது குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சியை வைத்து, ஏன்னா ராகுகேது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க, நமக்கு சனியும் பயிற்சி ஆயிட்டாரு. இந்த வருடம் குரு பயிற்சி மட்டும்தான் நமக்கு இருக்க போகுது. அவர் 23, 24 2 கட்டம் பயணிக்க போகிறாரு. இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் 4 பேர். இந்த 4 பேர் என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் பலன் எடுக்கிறோம். மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கை கோத்து கொள்ளுவாங்க, கொடுக்கறதற்கு அவங்களும் உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வள்ளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2024 எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை மேஷ ராசிக்கு தரவிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேஷம் மேன்மை அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஷம் எப்போவுமே ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முதன்மையான ராசின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு புது உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய அதிபதி செவ்வாய். இயற்கையிலேயே இளமையாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். புதன் சுக்கிரன் கூட கொஞ்சம் மேக்கப் போட்டு அழகாக போட்டால் தான் அழகு. ஆனால் இயற்கையில் இளமையாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அதனால தான் முருகனுக்கு அழகன் பேரழகன்னே பேர். அதனுடைய அதிபதியான முருகன், செவ்வாய்க்கு உரியவரே முருகன் அல்லவா? அதனால தான் முருகன் பேரழகனாக இருக்கக்கூடியவர். இப்போ எப்படி இருக்குது எங்களுக்குன்னும் போது, ஏற்கனவே நான் சரியே சொல்லியிருக்கேன், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. கோடீஸ்வர யோகம்னா நாளைக்கே ஆடி காரில் அம்பானி ஆகிடுவானான்னு கேட்கவே கூடாது. நம்ம நிலையிலேருந்து ஒரு ஸ்டெப்புன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் நிறைய போன காலகட்டங்கள்லாம் உட்கார்ந்திருந்த கிரக அமைப்புகள் அப்படி. இப்போ நமக்கு அந்த கிரகங்கள்லாம் நகர்ந்து விட்டுனா டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய பிரச்சனையை தரக்கூடிய ராகுகேது தொந்தரவே இல்லாத இடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க. 6, 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தொழில் ஃபஸ்ட்டு கெரியர் தான். நம்மளுக்கு தொழில்காரக கிரகம் சனி, அவர் தான் தொழில் ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும். 11 ஆட்சி. அதே போல் மூல திரிகோணம் பெற்று சனி ஸ்லோ கிரகமாக எங்களுக்கு கொடுத்துறவா போகிறாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு கூட அதிரடி நடவடிக்கையாக தொழிலில் நல்ல நல்ல மாற்றங்களை தருவார். தொழிலுக்காக எப்பவும் ஒரு சிக்கலையும் ஒரு பிரச்சனைகளையும் ஒரு திருப்பங்களையும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ட்ரபிளாகவே இருக்குது என்று சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசி லக்னம். ஏன்னா சனி அவங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. ஆனால் தொழிலில் ஏதாவது ஒரு கரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக வேலையை பார்த்தோம் வந்தோம் செஞ்சோன்னு இருக்காது. அந்த தொழில் ஒன்று கிடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டம். அந்த தொழில் கிடைத்த பிறகு அந்த தொழிலை தக்க வைத்து கொள்ளுவது அவங்க என்றைக்குமே அலாட்டாக இருந்துக்கணும் அப்படின்னு கிரக அமைப்புகள் அழகாக சொல்லுது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஒருத்தர் பிரச்சனைக்குரியவங்க பிரச்சனை தராத இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னு. குரு அதற்கப்புறம் 9, 12 ராசியில் இருக்கிறார். ராசியிலேருந்து அவர் எங்கே பார்க்குறாரு, 5, 7, 9 என்ற அனைத்து சிறப்பான ஸ்தானங்களையும் பார்க்குறார். நல்ல மதிப்பு, பேர், புகழ், அதே போல் தந்தையால் ஒரு அனுகூலம், தந்தை வழி சொத்துக்கள், நல்ல ஒரு பதவி, பேர், புகழ், அரசியல் துறையாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களுடைய செல்வாக்கு ஒரு பெரும் சொத்தாக இந்த காலகட்டம் கிடைக்கும். அதே போல் தொழிலில் நல்ல மாற்றங்கள், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், பணி மாற்றம், இடமாற்றம், இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை, அதே போல் புத்திர பாக்கியம். இது வரைக்கும் புத்திர பாக்கியத்தில் ஒரு தடையினவங்களுக்கு கூட மருத்துவங்கள் கை கொடுப்பது, குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பது. அதே போல் இந்த காலகட்டம் நமக்கு ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற இடத்துல வருட ஆரம்பத்தில் உதயமாகி இருக்கிறாங்க 5ஆம் அதிபதியோடு. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு திட்டம், ஒரு கட்டம், அதனால் ஒரு வடிவமைப்பு
இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் நல்ல ஒரு பணம், அந்த வருவாய், அந்த பணத்தை நல்லா நீங்கள் விரயம் செய்வது, ஒரு சுப விரயங்களாக ஆக்கிக்கொள்வது, கையில் பைசா இருந்தால் லிக்யூடு கேஷாக இருந்தால் அதை செலவாகிவிடும், அதை வந்து ஒரு முதலீடு செய்து கொள்வது. முதலீடு ஆனது இப்போ வெளிநாட்டிலே இருக்கீங்கன்னா நம்ம உள்நாட்டில் தாய் நாட்டில் எடுத்து வந்து அந்த முதலீடுகளை செய்வது, அது வந்து ஒரு பணமாகவோ ஒரு டெபாசிட்டாகவோ ஒரு தங்கத்திலேயோ இல்லை நம்ம கைகளில் இருக்கும்படி அதை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து தரப்பட்ட விஷயங்களும், ஒரு தாய் வழியாகட்டும் தந்தை வழியாகட்டும், இது வரைக்கும் பிரச்சனைகளாக இருந்த குடும்பம் சார்ந்த உறவுகள், பெரியம்மா கோச்சிக்கிட்டாங்க, பெரியப்பா கோச்சிக்கிட்டாங்க, அத்தை கோச்சிட்டு, மாமா கோச்சிட்டு, அப்படி இந்த உறவுகள் சார்ந்த எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கி குதூகலமான ஒரு சூழல் இந்த காலகட்டம் ஏற்படும். காதல் இனிக்குமா கசக்குமான்ற கேள்விக்கே இங்கே வந்து இடம் கிடையாது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மேஷ ராசி நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு உரிய ராசின்னு சொல்லிட்டோம். இந்த மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செவ்வாயுடைய வீடு இல்லவா, அதனுடைய இடத்தை அது விட்டு கொடுக்காது. அதை சுற்றி எப்போவுமே வந்து ஒரு காந்தலை ஒன்று ஒரு உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு கடுமை, ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள பார்த்தாலே அவங்ககிட்ட போய் பேசலாமா செய்யலாமா அப்படின்ற ஒரு செவ்வாயினாலே ஒரு கோபம் வேகம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் அவங்களுக்கு கோபம் இல்லை, நான் ரொம்ப சாதனை அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவளை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அச்சமாகவே இருக்கும். இந்த மேஷம் என்ன பண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும், என் பின்னாடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பு வகிக்கும் ஒரு ராசி நம்ம சொல்லியிருக்கோம். இது என்ன பண்ணோன்னா, உறவுகளை மட்டும் இவங்க தக்க வைத்து கொள்ளணும். இவங்க வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணி, ஒரு கோலை நிர்ணயித்து, ஒரு கொள்கையை நிர்ணயித்து, ஒரு குறிக்கோளுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ராசி. உறவுகளை வந்து இவங்க தக்க வைக்க கொள்ளும் பொழுது தான் இவங்க வந்து சிறப்பாக வந்து அவங்க வாழ்நாளில் இயங்க முடியும். ஏன்னா ஏற்கனவே உறவுகள் சார்ந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி அதை மாதிரி ஒரு வேகம் கிடையவே கிடையாது. பரணி அது சந்திரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாகவே இருக்கும். கார்த்திகை அது செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாகவே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உறவு சார்ந்த விஷயத்தில் ஒன்று அடி வாங்கியிருப்பாங்க. அதனால் அடுத்து இவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு அன்பை தரக்கூடிய ஒரு உறவு வந்தாலும் அதை வந்து இதை தக்க வைத்துக் கொள்வதில் இவங்க வந்து ஏமாந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த விதமான உறவு வந்தாலும் உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கைக்குரிய உறவாகவும், ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவாகவும், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு திருப்பம் தரக்கூடிய ஒரு உறவாக உங்கள் வாழ்க்கைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நண்பர்கள் மூலியமாகவோ, இல்லை ஒரு சிலருக்கு முதல் திருமணம் முடிந்து இரண்டாவது திருமணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்பவும் வந்து சூரியன் நீங்கள் உச்சமாகிறதுனால எப்பவும் எதுலேயுமே ஒரு பெரிய மேன்மையில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்து உங்கள் மனம் நாடும். எதுலேயுமே அவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு ஹை பொசிஷன் இருக்கவங்க கூட தான் உங்களுடைய நட்போ உங்களுடைய சரௌண்டிங்ஸோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரத்திலேயோ அறிவிலையோ உங்களை விட உயர்வாக இருப்பவர்களை விட உங்களுக்கு ஒரு நண்பர்களோ உங்களுடைய துணையோ நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, அன்பின் உங்களை விட மிக பெரியவர்களாக இருப்பவர்களாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் உங்கள் வேகத்திற்கும் உங்கள் கோபத்திற்கும் தாக்கு பிடித்து உங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக இருக்கும். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு கொள்கையை நோக்கி கொண்டே ஓடி இருக்கோம்னா நம்ம இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் தேவை இல்லையா? நம்ம உணர்வுகளை நம்ம வந்து ஒரு வெளிப்படுத்தி அங்கே ஒரு ஆறுதல் தேடிக்கொள்வதற்கு ஒரு இடம் வேண்டும் இல்லையா? அந்த இடமானது உங்களை விட அன்பில் அவங்க பெரியவங்களாக இருக்கணும். அதாவது அறிவற்ற அன்பு பெரிதா, அதே போல் அன்பற்ற அறிவு பெரிதா அப்படின்னு ஒரு 2 கேள்வி வைக்கணும். அப்போ அறிவு இருந்த அன்பு இல்லைன்னா அங்கே பிரயோஜனமே கிடையாது. அறிவு அற்று அன்பு இருந்தால் அந்த அன்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் நீங்கள் அன்பில் யார் கோடீஸ்வரராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு உறவும் உங்களை வந்து தேடி வரும். அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் கைகூடும். ஒரு பிரேக்கப் ஆகிருந்தாலும் அது வந்து இணையும், இல்லை ஏற்கனவே ஒரு காதல் விட்டு போச்சுனாலும் இப்போ இன்னொரு அந்த அடிப்பட்டது ரணம் இருக்குது, இது எனக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்துலாம் நீங்கள் கவலைப்படாமல் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பிரச்சனை எந்த ரூபத்திலும் வரப்போகிறது கிடையாது. நீங்களாக போய் உங்களுடைய அந்த பொசசிவ்னஸ், அதே போல் உங்களுடைய அந்த மிடுக்கு கடுப்பு எல்லாமே சொல்லலாம். அந்த கோபத்தன்மையால் நீங்களாக ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கினால் ஒழிய வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைகள் உருவாக்கப் போவதில்லை. உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் பொக்கிஷமாகவும் அதிர்ஷ்டமாகவுமே இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
எந்த தசாபுத்தியில் இருந்தாலும் நல்ல தசாபுத்தி வரும்போது தான் நீங்கள் நல்ல பலன் நடக்கும் சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படின்னு கவலையே பட வேணாம். ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள். அதற்கு அடுத்து 2024க்கு அப்புறம் குரு நமக்கு 2ஆம் இடத்திற்கு சென்றாலும் கூட 6, 8, 10 என்ற இடங்களை பார்ப்பார். ரொட்டீன் லைஃப் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், இதனால் கஷ்டப்பட்ட பலன்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். ஒரு நல்ல பதவி எல்லாமே தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கிடைக்கக்கூடியதை நாடி வருவதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2024 உங்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 1.5 வருட காலம் இந்த கேந்திர ராசிகளில் இருக்கக்கூடிய பொருளாதார ராசிகளில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இந்த 12 ராசிக்குமே என்ன சொல்ல வராங்க, அதே போல் உங்களை பொறுத்த வரைக்குமே அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டமிடலை நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கோங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அடுத்து 1.5 வருடம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். இப்பயே அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடிவு காலம், ஒரு விடியல் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகுகேதுக்கள் அந்த 12 என்ற ஸ்தானத்தில் ராகும், 6 என்ற அந்த உபஜயஸ்தானத்தில் கேதும் இருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்குகிறாங்க. நீங்கள் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் 12 என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு புதிய உயிர் பிறப்பதற்கான எல்லாவித ப்ராசஸையும் உயிர் எடுக்கும்போது நம்ம எல்லாவித புது ப்ராசஸுக்கான முயற்சிகள்லாம் நடக்கக்கூடிய இடமே அந்த 12ஆம் இடம் தான். நீங்கள் என்னென்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான பலன்களை எல்லாம் நம்ம இந்த 1.5 வருடம் கழித்து அழகான மேசத்தில் ஒரு புதிய பரிமாணத்தில் நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லலாம். 6ல் இருக்கக்கூடிய கேது உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவசமாதி வழிபாடு, அதே போல் ஒரு சிலருக்கு இந்த பேக் பெயின், இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. தசாபுதிகள்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த பலன்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரே தசாபுதி சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் நிதானத்தோடு கடந்து வந்துடணும். ஒரு சில வழக்கு சார்ந்த விஷயங்கள் நேர்மையான வழியில் செயல்படும்போது எதையும் பிடிச்சி வச்சு கொள்ளக்கூடாது. எந்த ஒரு உறவையோ எந்த ஒரு செயலையோ இந்த காலகட்டம் நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்காதீங்க, விட்டுடுங்க. நிறைய தான தர்மங்கள், ட்ரஸ்ட்டு, 4 பேருக்கு நம்முடைய உழைப்பையும் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மற்றவர்களுக்காக களமிறங்கி அனைவருக்கும் நம்ம செயல்படுத்தும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் நன்மையே செய்வாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பொருளாதார ராசியில் வந்திருக்கக்கூடிய ராகு கேதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பாங்க. சிறப்பாகவே நன்மைகளையும் செய்வாங்க. கால்நடைகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, ஓர் உயிரிலிருந்து 6 அறிவு படித்தவர்கள் வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேன்மைன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? 11ல் சனியும் 6, 12ல் ராகுவும் 6ல் இருக்கக்கூடிய கேதுவும், அதே போல் நம்மளுக்கு 1, 2ல் வரக்கூடிய குரு நல்ல பொருளாதார தனலாபத்தை தருவார். அதற்கேற்றாற் போல விரயம் இருக்குது. இந்த விரயத்தை திட்டமிட்டு சிறப்பாக நம்ம ஒரு வழி நடத்தி நம்ம எடுத்துக்கொள்ளும்பொழுது இந்த விரயமும் ஒரு சுப விரயமாகி நமக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னாச்சு. அப்போ இந்த 2024 மேஷ ராசி லக்னத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, அடிதுல் அட்டகாசமே. இதை இன்னும் நம்ம பூஸ்டப் பண்ணி கொள்வதற்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா என் வளராகிய முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதற்கு அந்த முருகனுக்கு இளநீர், பன்னீர், அபிஷேகம்லாம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அந்த பன்னீருடைய வாசனை, அதே போல் அந்த வாசனை நமக்கு அதை அப்சர்வ் பண்ணும்போது இந்த கோவம்லாம் தனியும். அதே போல் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். நிறைய நீங்களே என்ன சொல்கிறது, எந்த இயலாதவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய அன்னதானம், வஸ்திர தானம், ஆடை தானம்லாம் செய்யும்போது அந்த சாத்வீக பரிகாரங்கள் இறைவனே நேரடியாக சென்றடையக்கூடியது. அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் உறவு,
தொழில், வருமானம், நல்ல வசதி வாய்ப்பு, உங்களுடைய புதிய முயற்சிகள், உங்களுக்கு அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை திறம்பட எடுத்து சொல்வதற்கான கட்டமைப்புகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக நீங்கள் வடிவமைத்து இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய வருடங்களில், இன்னும் ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு ரொம்ப அருமையாக கிரகநிலைகள் சொல்லுது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்வது அனைத்துமே ஒரு நல்ல ஒரு ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள், ஒரு லைஃப்பில் ஒரு லக்ஸரியான லைஃபு பெண்களுக்கு கேட்கவே வேணாம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறும். அதே போல் அப்பாவுடைய வம்சாவளியிலையும் பூர்வீக சொத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் எந்த ஒரு வம்பு வழக்காக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிடலாம். தசாபுதியே சிறப்பாக இல்லைன்னா நேர்மையான வழியில் போங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் தேவையில்லாத இதுலேயும் தலையிடும் போது மட்டும்தான், தர்மத்தை மீறி போகும்போது தான் நம்ம மாட்டிக்கொள்வோம். தர்ம வழியில் செய்யும்பொழுது, முறையான வழியில் போகும்போது நம்ம இந்த கிரகங்களை கண்டு அஞ்ச வேண்டியதே கிடையாது. ராகு கேதுக்கள் தான் ஒவ்வொரு 1.5 வருடமும் ஒவ்வொரு பாவம் தட்டும் நம்மளுக்கு எழுதிட்டே போயிடுவாங்க. அதற்கு ரிசல்ட் கொடுக்க போகிறவர் தான் சனி பகவான். உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலுமே நான் விரிவாக சொல்லி கொண்டு வரேன். நேரம் எடுத்துக்கொண்டு சென்றாலும் சரி, பதிவை மட்டும் பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. நான் உங்களுக்கு இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பான வருடம். இந்த வருடத்தை சிறப்பாக திட்டம் தீட்டி வியூகம் தீட்டி நீங்கள் அனைத்து வகையிலையுமே நீங்கள் இதை சிறப்பாக்கி கொள்ளலாம். தசாபுத்தி மட்டும் சிறப்பாக இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், வாழ்வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளுடைய என்ன சொல்கிறது, முகம் தெரியாதவர்கள், அதே போல் ஒரு விதவை பெண்களிடம், கணவனை இழந்தவர்களிடம், அதே போல் திருமணம் ஆகாதவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது கொஞ்சம் சிறப்பு. உணவு பழக்க வழக்கங்களிலும் உடற்பயிற்சிகளிலும் முறையான வழிகளை பின்பற்றுங்க. சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. வளருடைய வழிபாடு வைத்துக்கோங்க. பஞ்ச கவசம் சொல்லக்கூடிய சஷ்டி கவசம், அனுமன் சாலிசா, விநாயகரின் காரிய சித்தி மாலை, அதே போல் கோளறு பதிகம், சுப்பிரமணிய புஜங்கம், இந்த 5 பாடல்களையும் ஓடவிட்டு கேட்கும் பொழுது இவை உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக உங்களை எப்பொழுதுமே உங்களுக்கு எந்த ஒரு சூழலிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் நடக்கவிருக்கும் சுப பலன்களை அதிகப்படியாக ஆக்கி கொடுக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு வாயிலே வராதுமா, எங்களுக்கு சொல்லவும் முடியாது, சுப்பிரமணிய புஜங்கம்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். அதை காதால் செவிகளால் உணரும் பொழுதே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். எவ்வளோ பெரிய கோபமும் நீங்கும். நம்மளுக்கு யாராவது பில்லி சூனியம் செய்வினியம் வச்சுட்டாங்க அப்படின்ற இந்த எதிர்மனையதையும் அதுவும் நீக்கும், நம்ம சஷ்டி கவசமும் நீக்கும். எப்பேற்பட்ட வெவ்வினைகளையும் வேற இருக்க வல்லமை வாய்ந்தவை இந்த பஞ்ச கவசங்களும் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போவுமே நான் சொல்கிறது தான், கோயில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்களே தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான சுப பலன்களும் நிறையவே ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. 2024 உங்களுக்கான வருடம். மேஷம் மேன்மையே. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செழி. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன்.